தரமா இசை. இசை என்ன பாரு, கண்ண தர இசை, கண்ண தர இசை. என்ன பாருமா. ஐயோ இசை, உனக்கு ஒண்ணு ஆகாது இசை, உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன். இசை பேசுமா என் கூட. இசை இசை கண்ண தரமா. என்ன பாருமா, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. இசை இசை நீ பயப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது இசை. ஒரு நிமிஷம் இருமா, நான் வந்துடுறேன். அம்மா இரு அசோக். இசை ஒரு நிமிஷமா. இசை இசை இங்க பாருமா. இசை கண்ண தர, உனக்கு ஒண்ணு ஆகாது. நீ வா இசை, நான் விட மாட்டேன். உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். வா 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 இசை. இசைக்கு என்னமாச்சு? அசோக் நீ வெளியே வா. பாம்பு போயிடுச்சா இல்லையான்னு தெரியல. வாப்பா வா. இசை பாத்து வாமா. என்னமாச்சு? அவங்களுக்கு ஒண்ணு ஆகல. ஐயோ அசோக் நீ வாப்பா. இசைய பாம்பு கடிச்சிருச்சுப்பா. இசை இசை அசோக் இங்க சோஃபா இருக்கு, நீ உட்காரு. உட்காருப்பா. இங்கே பத்திரமா இருப்பா. நான் இசைய கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போறேன். யார் உன்னை கேட்டாலும் நான் இசைய கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போயிருக்கிற விஷயத்த சொல்லு. நீயும் பத்திரமா இரு. இங்கே இரு, சரியா? சரிமா சரிமா. நீங்க இசைய முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டி போங்கம்மா. நான் இப்பவே செத்து போனா கூட ஐயோ எனக்கு இசை எந்த கவலையெல்லாம் பேசாத இசை. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் இசை. இப்பதான் உன்னோட நல்ல மனசு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்குள்ள என்ன விட்டு நீ போயிடாத இசை. என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நான் சொன்னா நீ கேப்பல. கேப்ப, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேப்பேன். அப்போ கண்ணை மூடாம என்கிட்ட பேசிட்டே வரணும். நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிடல் போயிடுவோம், சரியா? டிரைவர் வேகமா போங்க டிரைவர். ஓகே மேடம். இசை இசை இங்க பாரு, இங்க பாரு. ஐயோ கடவுளே, என் இசைக்கு எதுவுமே ஆக கூடாது கடவுளே. அவளை எப்படியாவது காப்பாத்து. என் குடும்பத்தோட சந்தோஷத்தை என்கிட்ட இருந்து பறிச்சிடாத கடவுளே. வேணும்னா என் உயிரை எடுத்துக்கோ. இசையை எனக்கு திருப்பி கொடுத்துடு. ஏன் ஸ்ரீஜா, இந்நேரத்துக்கு பாம்பு கண்டிப்பா அசோக்க கொத்தி இருக்கும்ல? கண்டிப்பா கொத்தி இருக்கும்க்கா. ஆமா, அப்புறம் ஏன் ஒரு சத்தமும் இல்லாம வீடு அமைதியா இருக்கு? ஒருவேளை அசோக பாம்பு கொத்துனதுல அவன் அப்படியே மயங்கிட்டானோ? ஓ, இவ வேற எங்கே ரூம்குள்ள இருந்து பேசிட்டு இருந்தா என்ன தெரியும்? சரி வா, அசோக் ரூம்ல போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா வாங்க வாங்க வாங்க. எப்படியும் கொத்திருக்கும். கண்குள்ளா காட்சி பார்க்கலாம். என்ன அசோக் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா? இவன் என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா? அக்கா, இவனை பாம்பு இந்நேரம் போட்டு தள்ளி இருக்கும்னு பார்த்தா இவன் இங்க இருக்கான். அதான ஸ்டேஜா, ஒருவேளை பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சு தப்பிச்சு வெளியே வந்திருப்பானோ? சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. பாத்து ஃபாஸ்டா வாங்க. உனக்கு ஒண்ணு ஆகாது சிஸ்டர். உள்ள ரெடி பண்ணுங்க. இசை சீக்கிரம் வாங்க. கடவுளே, என் பையனை காப்பாத்த போய் இப்ப இசை கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. அசோக்குக்கு நான் மருந்து ஊத்த போயிருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது இசை. அசோக்குக்கு அக்கறையா நீ மருந்து ஊத்த போன, உனக்கு இந்த நிலைமை வந்துருச்சேம்மா. இசை என்கிட்ட திரும்ப வந்துரு இசை. உன்னை உன் அம்மாக்கு மேல நான் பாத்துக்கிறேன் இசை.
என்ன ஏமாத்திடாதம்மா. தயவு செஞ்சு என்கிட்ட வந்துடு இசை. இசை, உனக்கு ஒண்ணும் ஆகாத இசை. நான் உனக்கு இழக்க மாட்டேன். இசைக்கு ஒண்ணாகாது. விஷால், இசை, என்ன அசோக் ரூம்ல பாம்பு வந்துச்சா? நம்ம வீட்ல என்ன சுபத்ரா நடக்குது? இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அக்கா, மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்கு. ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்களா எதையும் உளறி மாட்டிக்காதீங்க. சொல்லிட்டல்ல, நான் வாயை திறக்கவே மாட்டேன். எனக்கு அந்த இசை பாம்பு கடிச்சு போய் சேர்ந்துட்டான்னு டாக்டர் சொல்லிட்டா மட்டும் போதும். ஆமாங்கா, இவ கதை இங்க முடிஞ்சா நமக்கு நல்லதுதான். ஏய் விஷால், இதோ வந்துட்டு இருக்கா பாரு ஃப்ராடு. எனக்கு என்னமோ இவளோட வேலையா தான் இருக்கும்னு தோணுது. ஏய், ஏய் ஸ்ரீஜா, இதெல்லாம் உன் வேலை தானே? இசைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னோட சும்மா விட மாட்டேன். என்ன விஷால், நாங்க என்ன பண்ணோம்? இசைய பாம்பு கடிச்சிருச்சுன்னு அசோக் சொன்னதை கேட்டு நாங்களே பதறி போய் ஹாஸ்பிடலுக்கு வந்தா நீ எங்களே சந்தேகப்படுறியா? ஏய், ஏய், நடிக்காதரி. இதெல்லாம் உன்னோட கீழ்த்தனமான வேலை தானே எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன ராகவ், விஷால் தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்கானா? நீங்க ஏன் ராகவ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இசைய பாம்பு கடிச்சுச்சுன்னா அது அவ பண்ண பாவம். நீ பண்ண பாவத்தை விட இங்க யாரும் பெருசா பாவம் பண்ணிருக்க மாட்டாங்க. யாரு? நானா? நான் என்ன பாவம் பண்ண விஷால்? பொய்யா ஜாதகத்தை ரெடி பண்ணி கொடுத்தது, தனக்கு காது கேட்காத விஷயத்த மறைச்சது, இதெல்லாம் யாரு? நானா? அவ பொய் சொல்லி ஒரு குடும்பத்தையே ஏமாத்தின பாவத்துக்கு தான் அந்த கடவுளே இவளுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுத்திருக்காரு. ஏய், இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இசைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், உங்க 2 பேருக்கும் அப்புறம் இருக்கு. ஏய் விஷால், கொஞ்சம் இரு. ஸ்டேஜா தான் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, அப்புறம் எதுக்குப்பா எங்களை சொல்ற? நாங்க தான் பாம்பு அசோக் ரூம்ல விட்டோன்னு நீ கண்ணால பாத்தியா? இல்ல நீ வீடியோ எடுத்து வச்சிருக்கியா? இல்லல. போ விஷால், போய் உன் பொண்டாட்டிய பாரு.